சூர்யா இப்போ சூர்யாவோட படங்கள் நிறைய லைனப்பில் இருந்தாலும் கூட எது முன்னாடி வரும் பின்னாடி வரும் அப்படிங்கிற அந்த குழப்பம் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் அவர் நடித்து முடிச்சுக்கிற ரெட்ரோ படம் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் அவர் பேட்டைக்காரன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படம் இருக்குது. அடுத்ததாக வாடிவாசல் அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சூர்யாவோட வீட்லேயே தயாரிப்பாளர் கலைப்புலி தானு மற்றும் தயாரிப்பாளர் மாதிரி நம்ம இயக்குனர் வெற்றிமாறனும் அங்கேயே பூங்கொத்தெடுத்து சந்திச்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் சூர்யா வீட்டில் 3 பேர் பேசிக்காங்க வாடிவாசல் படத்தை பற்றி. ஸோ வாடிவாசலும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதுதான் ஷூட் போக போகிறாங்க. இது தவிர சூர்யாவுக்கு கதை சொல்லி எத்தனையோ இயக்குனர் லைனப்பில் இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனாஜ் அவர்கள் சூர்யாவுக்காகவே நம்ம ரோலக்ஸ் அப்படிங்கிற தனி படமும் இரும்புக்கை மாயாவி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் இப்போது அது எப்போ நடக்குங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் சூர்யாவுக்கு இன்னொரு சூப்பர் இயக்குனர் பார்த்திங்கன்னா அதே சூப்பர் ஹீரோ கான்செப்டில் ஒரு கதை சொல்லி அசத்தியிருக்காரு. அந்த இயக்குனர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டை தொட்டு வேறு லெவலில் பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுத்த இயக்குனர் அவர் வேறு யாரும் இல்லை, தமிழ் இயக்குனர் உள்ள மலையாள இயக்குனரும் நடிகருமான பசில் அவர் தான். அவரை பற்றி நமக்கே தெரியும். டொவினோ தாமஸை வச்சு மின்னல் முரளி அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டை பண்ணி பட்டையை கிளப்பினவர் பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுத்தவர். அவர் தான் இப்போது சமீபத்தில் சூர்யாவை சந்தித்து ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை தான் சூப்பர் ஹீரோ கான்செப்டு. இப்போ இதே பசில் அவர்கள் ஹிந்தியில் பார்த்திங்கன்னா சக்திமான் அப்படிங்கிற அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். சக்திமான் இப்போ சின்ன வயசில் நம்மளை குதூகலம் கொடுத்திய ஒரு சூப்பர் ஹீரோ சீரியல் அது. அந்த சீரியலை தான் சினிமாவாக இப்போ ரன்வீர் சிங்கை வச்சு அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் சூர்யா வச்சு இன்னொரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டையும் அவர் இயக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. சூர்யாவும் கதையை கேட்டு ரொம்பவே ஹாப்பியாகி உடனே ஓகேன்ட்டாராம். ஸோ பசில் அவர்கள் ஏற்கனவே மின்னல் முரளிங்கிற பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட், இப்போது சக்திமான் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ரன்வீர் சிங்கை வச்சு, சூர்யா வச்சும் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்டுக்காகவே இந்த இயக்குனர் இருக்காரோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டை கிளப்பிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இந்த கான்செப்டில் சூர்யா வேறு லெவலில் தெறிக்க விடுவார்னு நம்ம உறுதியாக நம்பலாம். சூர்யாவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு ரெடி அப்படிங்கிறதையும் சொல்லலாம்.